ஹே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மூச்சோட சேர்ந்த எண்ணமும் மணக்கும் அப்படிங்கிறது 100க்கு 100 உண்மை. இப்போ அந்த மூச்சு நம்ம இழுத்துட்டு இருக்கோம், 24 ஹவர்ஸ் போயிட்டு வந்துட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மூச்சை பற்றின கவனம் உங்களுக்கு இருந்திருக்கா? இந்த மூச்சோட சேர்ந்து நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் அது அப்படியே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு அனுபவபூர்வமான உண்மை. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நார்மலாக சும்மா உட்காந்துருக்கும் போதும் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும் போதும் சரி, நீங்கள் இந்த மூச்சு மேலே உங்களோட கவனம் இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் அது வந்து டபுள் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு உண்மை. இது வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இது எப்படி சயின்டிஃபிக்காக ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போது லட்டில் வச்சுருக்கேன் அப்படின்னு நினச்சியா, நட்டில் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டயலாக் ஒன்று இருக்குது. அதே மாதிரி தான் நம்ம இறைவன் வந்து நமக்கு எல்லாமே இந்த மூச்சில் தான் வச்சுருக்காரு. இந்த மூச்சு நம்ம கரெக்டாக ரெகுலேட் பண்ணி இந்த மூச்சோடு சேர்ந்து நம்ம லைஃப்பும் நம்ம கொண்டு போகும்போது ஒரு அருமையான லைஃப் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறது சித்தர்களோட பாடல்களில் நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இப்போ இந்த மூச்சுக்கு இவ்வளோ சீக்ரெட் இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் வரும்போது, நிச்சயமாக அந்த மூச்சுக்கு நமக்கு ஏகப்பட்ட சீக்ரெட்ஸ் அதில் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. இது சித்தர்கள் நிறைய பாடல்களில் இந்த மூச்சு பற்றி நிறையா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அதோட அவேர்னஸ் இல்லாததுனால நமக்கு இந்த மூச்சு மேலே நம்ம நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல. இப்போ இன்றைக்கி இந்த யூடியூப் சேனலில் நிறையா பேர் இந்த மூச்சு பற்றி நிறையா ப்ராக்டிஸ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சும்மா இரு, அப்புறம் அந்த கர்ண சுக்தி, அப்புறம் அந்த பிராணாயாமம், அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்து இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் கொடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ இந்த சும்மா இரு அப்படிங்கிற ப்ராக்டிஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் சும்மா இருக்கும்போது சும்மா இரு அப்படின்னா நம்ம வெறும்னே டிவி பார்த்துட்டு அந்த சும்மா இரு கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு உட்காந்துட்டு நம்மளோட மூச்சு மேலே மட்டும் கவனம் செலுத்துறது தான் இந்த சும்மா இரு அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிஸ். அதே மாதிரி அந்த கர்ண சுத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்டிஸும் இன்னைக்கு சக்தி சரவணன் சார் நிறையா எடுத்துகிட்டு இருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அந்த கர்ண சுத்தி அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மூச்சை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இந்த மூச்சை டெய்லி நீங்கள் ஒரு 5 நிமிஷத்துலேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் டெய்லி இந்த மூச்சு மேலே மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தும் போது எல்லாமே நம்மளுக்கு லைஃப்பில் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறது அந்த ப்ராக்டிஸ். அதே மாதிரி ஹீலர் பாஸ்கர் சார் வந்து சரக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் போட்டிருக்காரு. அந்த சரக்கலையில் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் இந்த சரக்கலை அப்படிங்கிறது. இந்த சரக்கலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு இந்த மூச்சு ஒவ்வொரு 40 நிமிஷத்துக்கும் இந்த ஒவ்வொரு மூக்குலையும் மாறி மாறி வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த மூச்சு நமக்கு ரைட்டில் ஓடும்போது நமக்கு என்னென்ன வேலைகள் செய்யணும், லெஃப்டில் நடக்கும்போது என்னென்ன வேலைகள் செய்யணும், நடுவு மூச்சில் அதாவது ரெண்டு மூக்குலையும் ஓடாமல் சென்ட்ரலாக ஓடும், சூட்சும நாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மூக்கில் ஓடும்போது நம்ம என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் தான் இந்த சரக்கலை. இந்த சரக்கலை நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எந்த மூக்கில் எந்த மூச்சு எந்த மூக்கில் வரும்போது நம்ம எந்த வேலையை பண்ணணும், எந்த வேலையை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அந்த ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறது தான் அந்த சரக்கலை பயிற்சி. முடிஞ்சால் அந்த பயிற்சியை நீங்கள் கற்றுக்கோங்க. ஆனால் இதில் எல்லாமே இருக்கிற ஒரு டிஃபிகல்ட்டி என்ன அப்படின்னா, நமக்கு இன்னைக்கு இருக்கிற ப்ராக்டிக்கல் லைஃப்பில் இது கண்டினியூஸாக நம்மளால் பண்ண முடிய மாட்டேங்குது. இப்போ சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிஸ் சொல்கிறோம், ஒரு 10 நிமிஷம் சும்மா உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 10 நிமிஷம் நம்மளால் நிச்சயமாக உட்காரவே முடியாது அப்படிங்கிறத ஒரு அனுபவபூர்வமான உண்மை. இது நானும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த 10 நிமிஷம் உட்கார்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி இந்த சரக்கலை பயிற்சி கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் அது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி தான் இந்த அந்த கர்ண சுக்தியும். இந்த பயிற்சி கற்றுக்கிட்ட சில காலங்களில் நம்ம டக்குன்னு பண்ணுவோம், ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுவோம். ஆனால் காலப்போக்கில் நீங்கள் யாராவது இந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், காலப்போக்கில் இந்த ப்ராக்டிஸ் நிச்சயமாக நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது. மேபி ஒரு 100ல் ஒருத்தர் 2 பேர் இன்னுமே அந்த இது ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய சில ட்ரிக்ஸு நம்ம சித்தர்கள் இந்த பிராணாயாமா அப்படிங்கிற ஒரு இதில் நமக்கு நிறையா கொடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ இந்த பிராணாயாம ப்ராக்டிஸ்லேயே நிறைய ப்ராக்டிஸ், எல்லா ப்ராக்டிஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ப்ராக்டிஸாக இருந்தாலும் திருமூலர் நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த பிராணாயாம பண்ணும்போது நிச்சயமாக நமக்கு சீக்கிரமே ஒரு பெனிஃபிட் கிடைக்குது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்.
இந்த திருமூலர் ப்ராக்டிஸ், இந்த பிராணாயாமா எப்படி பண்ணுறது, எப்போ பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட ஃபுல் டிஸ்கிரிப்ஷன். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா இதில் இருக்கிற ட்ரிக்கு வந்து ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு ட்ரிக்கு. இந்த ட்ரிக்கை நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக உங்கள் லைஃப் மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் அப்படிங்கிறது என்னோட அனுபவபூர்வமான உண்மை. சரி, இப்போ இந்த ட்ரிக்குக்குள்ளே நம்ம போகலாம். இந்த ட்ரிக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ திருமூலர் நமக்கு ஒரு ரேஷியோ வைஸாக இந்த மூச்சை எப்படி ரெகுலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராணாயாமம் மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் திருமூலர் ப்ராக்டிஸ் அப்படின்னு போட்டிங்கனாலே யூடியூப்பில் ஏகப்பட்டது வரும். ஓகே, இப்போ இந்த திருமூலர் சொன்னது ரேஷியோ என்ன அப்படின்னா 1:4:2 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரேஷியோவில் கொடுத்துட்டு போயிருக்காரு. இதில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த 1:4:2 அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் நம்ம அந்த இன்ஹேல் பண்ணுறது எப்படி, ஹோல்டு பண்ணுறது எப்படி, எக்ஸேல் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ரேஷியோ தான் அந்த 1:4:2 அப்படிங்கிறது. இப்போ இந்த இடத்துல 1 அப்படிங்கிறது இன்ஹேல், ஓகே, அந்த 4 அப்படிங்கிறது ஹோல்டு பண்ணுறது, 2 அப்படிங்கிறது எக்ஸேல் பண்ணுறது. இதுதான் அதோட பேசிக் கான்செப்ட். இப்போ இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, இப்போ நமக்கு நாடி சுத்தி பிராணாயாமா எல்லாருக்குமே தெரியும். இந்த நாடி சுத்தி பிராணாயாமா தான் இந்த திருமூலரோட மூச்சு பயிற்சிக்கு பேஸ் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஹையர் லெவல் என்ன, இப்போ 1:4:2 அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த 1 அப்படிங்கிறது இன்ஹேல். நீங்கள் அந்த இடத்துல செகண்ட், அதாவது நம்பர் போட்டுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த 1 அப்படிங்கிற இடத்துல 4 செகண்ட் அப்படின்னு போட்டுக்கிட்டீங்கன்னா அப்படின்னா 1:4 இருக்குது. அப்போ அந்த 4 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் 4க்கும் இந்த நடுவில் இருக்கிற 4ம் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது 16 வரும். அப்போ 16 செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அர்த்தம். கடைசியில் இருக்கிற 2 ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பரோட மல்டிபிள் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இன்ஹேல் எவ்வளோ போட்டிருக்கோம், 4 போட்டிருக்கோம், லாஸ்ட்டு 2, அப்போ 4 × 2 8 வருது. அப்போ 8 செகண்ட் எக்ஸேல் பண்ணணும். இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ இதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் திருமூலர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ அந்த 1:4:2ல் 1 அப்படிங்கிற இடத்துல 16 போட்டுக்கோங்க அப்படிங்கிறாரு. அப்போ 16 செகண்ட்ஸ் நம்ம மூச்சை அப்படியே மெதுவாக இழுக்கணும். அப்போ 1:4, அந்த 4 இடத்துல 16 × 4 64 செகண்ட் நம்ம ஹோல்ட் பண்ணணும். அதே மாதிரி கடைசி 2 அப்படிங்கிற இடத்துல 16 × 2 32 செகண்ட்ஸ் பிரீத் அவுட் பண்ணணும். இப்போ இந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ் நீங்கள் பண்ண வேணாம். இது வந்து ஒரு சரியான ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா இது நிச்சயமாக பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஓகே, அதுக்கு முன்னாடி வந்தீங்க அப்படின்னா ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ், நடு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னன்னா 8 செகண்ட்ஸ், 8:32:16 அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ ஃபஸ்ட்டு 8 போட்டுக்கோங்க. 8 செகண்ட்ஸ் நீங்கள் இன்ஹேல் பண்ணணும். அதே மாதிரி 8 × 4 32 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். அதே மாதிரி 16 செகண்ட்ஸ் நீங்கள் அப்படியே பிரீத் அவுட் பண்ணணும். இது ஃபார்முலா தான், நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். இது இன்டர்மீடியட் லெவல். இதுவும் பண்ண வேண்டாம், இதுவும் வந்து ஒரு சரியான ப்ராக்டிஸ் இல்லாமல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பின்விளைவுகள் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் பேசிக் ஸ்டெப்பு என்ன அப்படின்னா 4:16:8 இதுதான் பேசிக். இந்த இது பண்ணாலே நமக்கு நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் தொடர்ந்து இந்த பேசிக் மெத்தட் மட்டுமே நீங்கள் பண்ணீங்கனாலே உங்கள் லைஃப் மிகப்பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும் அப்படிங்கிறது திருமூலர் அடித்து சொல்கிறாரு. ஆணித்தரமாக அவரோட பாடல்களில் சொல்கிறாரு. இப்போ இது 4 செகண்ட்ஸ். இப்போ நீங்கள் இந்த நாடி சுற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நாடி சுற்றி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெஃப்டில் இருந்து இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு லெஃப்டில் இருந்து நீங்கள் மெதுவாக இன்ஹேல் பண்ணணும். இன்ஹேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ண உடனே நீங்கள் ஆப்போசிட் மூக்கிலேருந்து அப்படியே நீங்கள் எக்ஸேல் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் எக்ஸேல் பண்ணணும். இது நம்பர் 1. அதே மாதிரி இந்த பக்கம் எக்ஸேல் பண்ணிட்டீங்க இல்லையா, இப்போ மறுபடியும் இந்த மூக்கிலேருந்தே மறுபடியும் இழுக்கணும். மறுபடியும் இழுத்துட்டு இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த மூக்கிலேருந்து எக்ஸேல் பண்ணணும். இது ஒரு செட்டு. இதுதான் நாடி சுத்தியோட பேசிக் கான்செப்ட். இப்போ இதே அந்த திருமூலரில் நீங்கள் அப்படியே இந்த செகண்டை ரீப்ளேஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 செகண்ட்ஸ் இழுக்கணும். இழுத்துக்கிட்டு ரெண்டு மூக்கையும் அடைச்சிட்டு 16 செகண்ட்ஸ் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு மெதுவாக 8 செகண்ட்ஸ் இந்த வழியாக விடணும், ஆப்போசிட் நோஸ் வழியாக விடணும். ஃபஸ்ட்டு எப்போவுமே லெஃப்ட்லேருந்தே ஆரம்பிங்க. லெஃப்ட்லேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தான் அதோட கணக்கு கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் இந்த வழியாக 8 செகண்ட்ஸ் விட்டதுக்கப்புறம் மறுபடியும் இங்கிட்டிருந்தே 4 செகண்ட்ஸ் இழுக்கணும், 16 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும், 8 செகண்ட்ஸ் இந்த வழியாக விடணும். இது ஒரு செட்டு. இந்த மாதிரி
நீங்கள் ஒரு இப்போ இதில் இன்னொரு சின்ன சீக்ரெட் ஒன்று சொல்கிறேன். இது எப்படி கணக்கு வச்சுக்கிறது அப்படின்ட்டு. இது ஒரு செட்டு இல்லையா? இப்போ இது நம்மளோட உடம்புல 7 சக்கரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று போயிட்டுருக்கு. 7 பிரதான சக்கரங்கள். இப்போ இந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் இது ஒரு 3 செட்டு. இப்போ நீங்கள் நமக்கு கீழேருந்து மூலாதார, சுவாதிஷ்டானா இந்த மாதிரி வரிசையாக 7 சக்கரங்கள் இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு நீங்கள் மூலாதார சக்கரம் நினச்சிக்கிட்டு நீங்கள் இது ஒரு 3 செட்டு பண்ணுங்கள். இது 1, அப்புறம் 2, அந்த மாதிரி ஒரு 3 செட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் 7 சக்கரத்துக்கு மொத்தம் 21 செட் ஆகும். இது வந்து பண்ணுறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துலேருந்து ஒரு 25 நிமிஷம் வரைக்கும் தான் ஆகும். இது நீங்கள் காலையில் ஒரு 7 செட்டு, 21 செட்டு, ஈவினிங் ஒரு 21 செட்டு. நீங்கள் இது வந்து தொடர்ந்து ஃபஸ்ட்டு காலையில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண நீங்கள் ஈவினிங் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் 21 நாள் 48 நாள்லாம் கணக்கு பண்ணிக்காதீங்க. ஒரு வருஷத்தை நீங்கள் தொடர்ந்து எதுவுமே பாதர் பண்ணிக்காமல் இந்த ப்ராக்டிஸ் மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கும். ஏன்னா இந்த ப்ராக்டிஸ் ஒரு மிகப்பெரிய ப்ராக்டிஸ். இது திருமூலருக்கு நம்ம மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இதில் நிறைய சீக்ரெட் இருக்குது. நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள்லேயே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, அதே மாதிரி நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எங்கெங்கே உங்களால் அந்த மூச்சை கவனிக்க முடியுதோ, இந்த மூக்கில் வந்து மெதுவாக போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 40 மினிட்ஸ் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த இது மாறி வரும். அதை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ப்ராக்டிஸையும் சேர்த்து பார்க்கும்போது நிச்சயமாக நீங்கள் என்ன விஷுவல் பண்ணுறீங்களோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உடனே கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப இருக்குது. ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.